கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது செப்டம்பர் மாதத்தின் வாக்குதத்தம். 1 சங்கீதம் 3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கன்பான தேவஜனமே, இப்புதிய மாதத்தில் கர்த்தர் தாம் நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுக்கும் வாக்குதத்தம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால், நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பவர்கள். எப்பொழுது இவர்கள் நடப்படுவார்கள், கனி தருவார்கள், இலையுதிராதிருக்கிற மரம், அதாவது செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும்போது அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் தந்த இந்த புதிய மாதத்தில் எவைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் வாய்க்கும் என்றால், உங்கள் வழி வாய்க்கும், நடைகள் வாய்க்கும், பிரயாணம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். இவைகள் எல்லாமே கர்த்தருடைய கையினால் வாய்க்கும். ஆம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி இந்த மாதத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.